ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சந்தைக்கு போகலாம். இதாங்க எங்கள் ஊர். நல்லா பச்சை பசேல்னு இருக்கா. இப்போ ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஊருக்கு 2 ஊர் தள்ளி தாங்க சந்தை. ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிடலாம். ஸோ சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. வீடியோ எதுவும் என்னால் எடுக்க முடியல, சாரி. ஏன்னா நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் கூட போயிருந்தேன்னா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். நான் மட்டும்ன்றதுனால வீடியோ எதுவும் எடுக்க முடியலங்க, கோச்சிக்கிறாதீங்க. ஸோ நிறைய காயெல்லாம் எதுவும் வாங்கலைங்க. சும்மா தேவையானது மட்டும் வாங்கியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா தூக்கிட்டு வர முடியாது இல்லைங்க, வெயிட்டாக இருக்கும்ல, அதான். புளி சுத்தமாக இல்லைங்க, புளி வாங்கினேன். அப்புறம் இந்த அப்பளம் இருக்குது, 20 ரூபா தாங்க. ஒரு பாட்டியம்மா வச்சு விற்றுட்ருந்தாங்க. நிறைய இருக்குல்ல. நான் சந்தையோட கொஞ்சம் கிளிப்பிங்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். என்னால் ஃபோட்டோ தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு, வீடியோ எடுக்க முடியல. சரியான கூட்டங்க சந்தையில். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நொறுக்கு தீனிங்க, குலாப் ஜாமுனு, டீ பண்ணு, அப்புறம் தேங்காய் பண்ணு. மாவு ஊற்றி வச்சிடலாம். இந்த ஃபுல் மாவுமே 25 ரூபா தாங்க. நல்லாயிருக்கும் இந்த கட்டை. நல்லா புசு புசுன்னு இருக்குங்க மாவு. இட்லி செம்மையாக வரும். காலையில் துவைச்ச துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேங்க. அதெல்லாம் மடிக்கணும். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு போய் தான் மடிக்கணும். எனக்கு இட்லியில் அந்த பர்ஃபெக்டாலாம் ஊற்ற தெரியாதுங்க. கொஞ்சம் கீழே மேலே சிந்தி ஒரு இட்லி பெருசாக, ஒரு இட்லி சின்னதாக தான் ஊற்றுவேன். கரெக்டாக ஊற்ற தெரியாது. ஸோ ஒரு அடசல் இட்லி ஊற்றி எடுத்தாச்சுங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி ஊற்றி வச்சிட்டேன்னா கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கோம் வீட்டில். கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம போய் ஜம்முன்னு சாப்பிட்டுன்னு தூங்க வேண்டியதான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.